யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை போகிற வழியில் இருக்கிற சுகாலயாவுக்கு வந்திருக்கோம். வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சுகமே சொல்லுங்க சார். வணக்கம் சார். சுகமே சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ எல்லா நோய்களுக்கும் இரத்த சீர்கேடு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரத்த சீர்கேடு ஆகிட்டால் அது இரத்த சுத்திகரிப்பு ஈஸியானதா சார்? அது பண்ணிட்டா எல்லா நோய்களிலேருந்து ரிலீஃப் ஆகி? ஆமாம் சார். இப்போ எந்த வியாதியாக இருந்தாலும் ரத்தத்தில் சீர்கேடு இருக்குன்னு தான் அர்த்தம். நல்லா நீங்க பாத்துங்க, ஊசி போடுறாங்க, அந்த மருந்து போய் ரத்தத்துல தான் கலக்குது. அந்த ஏற்கனவே அந்த அந்த சத்து சாரம் ரத்தத்துல இல்ல, இவங்க புதுசா கொடுக்குறாங்க. மாத்திரை போடுறீங்க, அந்த அந்த சத்து சாரம் அந்த மருந்து ரத்தத்துல இல்ல, புதுசா கொடுக்குறீங்க, ரத்தத்தை கொடுக்குறீங்க. அப்போ ரத்தத்துல இந்த அது சுத்தமாக இருந்து ரத்தம் சுத்தமாக இருந்து அந்த நோய் எதிர்ப்பு தன்மை பலமாக இருந்தா, இம்யூன் சிஸ்டம் கரெக்டா இருந்தா வியாதியே இல்லை சார். ஒண்ணு ரைட். இதை தாண்டி ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இருக்கு. மூளை, இதயம், நுரையீரல், அப்புறம் கிட்னி, அப்புறம் கல்லீரல், லிவர். இந்த 5 உறுப்புகளும் பலமா இருந்துட்டாலே ஆரோக்கியத்துக்கு குறைவில்லை. ரைட்டா? சரி. இப்போ இந்த ரத்தத்தை சுத்தமாக்கி இந்த 5 உறுப்புகளையும் பலமாக்கிட்டா போதுமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. தண்டுவடம், பேக் போன், தண்டுவடம், அப்புறம் ஒவ்வொரு மூட்டு, ஒவ்வொரு ஜாயிண்ட் எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, கழுத்து, சர்விக்கல் போன்லேருந்து முதுகெலும்பு, தண்டுவடம், இடுப்பு வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுறது. எவ்வளோ நாள் ஆகும்? இங்கே பாருங்க, 18 நாள் கோர்ஸ் ஒன்று வச்சிருக்கோம், ஒரு பேக்கேஜ். இப்போ இதில் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு வியாதியே இல்லை, ஆனாலும் நான் ஒரு ரெஜுவேட் ஆகணும், எனக்கு நான் மிகுந்த ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு விரும்புறத கூடியவங்க தானே எல்லாரும் மனித இயல்பு. நிறைய பேர் அப்படி உள்ளவங்க, அப்படி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் 18 நாள் இங்கே தங்கிடணும். தங்கிட்டா இந்த மூளைக்கு, லங்ஸுக்கு 2க்குமான மருந்துகள், உள்ள சாப்பிட்ற மருந்துகள் கொடுத்துருவோம். ஹார்ட்டுக்கு, இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க, இதயத்தில் ஹார்ட் அட்டாக்னு ஒன்று இருக்கு, கார்டியாக் அரெஸ்ட்னு ஒன்று. சரிதானே? இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் சேர்ந்து இதயத்துக்குள்ள போய் அடைப்பை ஏற்படுத்தி அதை செயல்பட விடாம முரட்டுத்தனமாக நிறுத்துறது. அதான் ஹார்ட் அட்டாக்கு. கார்டியாக் அரெஸ்ட்னா இதயம் பலமிழந்து போய் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக்கிறது. அதாவது ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கான், ஸ்பீடா ஓடினவன் மெதுவாக ஓடி ஸ்டாப் ஆகிட்டான், இதுக்கு மேலே ஓட முடியாது. அப்படி அந்த இதய பலவீனம் தான் கார்டியாக் அரெஸ்ட். சரி, இப்போ இதில் 2க்குமே நம்ம மருந்து கொடுக்குறோம் இந்த 18 நாள் கோர்ஸில். ஓகே சார். சொல்ற புரியுதா? பிளட்ல இருக்கக்கூடிய, இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்குவதற்கு இந்த 18 நாளும் தினந்தோறும் ஒரு மருந்து கொடுக்கணும். தினந்தோறும் காலை மாலை ஒரு மருந்து கொடுப்பாங்க, சாப்பிடணும் 18 நாள். இப்போ இதே மருந்தை நான் இவருக்கு கொடுத்தேன். அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய தாய்லாந்தில் இருந்த என்னுடைய நண்பருக்கு கொடுத்து விட்டோம். குஜராத்துக்கு அனுப்பி அங்கேருந்து கொண்டுட்டு போய், அவன் தம்பி தான் கொண்டு போய் கொடுத்து சரியாயிட்டார். ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாயிட்டார். ஸோ அப்படி அது ஒரு பெரிய கதை. அது அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலை நான் இப்போ. அப்போது இதயத்துக்குள்ள அடைப்பு இருக்கும் பட்சத்தில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும்னால கூட இந்த மருந்தை ஒரு 18 நாள் தாங்குமா டாக்டர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு, அந்த கண்டிஷன் ஏஞ்சி நடக்கலாம் கூடாதுல்ல, படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு இந்த மருந்தை காலையில் ஒரு அவுன்ஸ், ஈவினிங் ஒரு அவுன்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா 18 நாள் கழிச்சு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் செக் பண்ணி இது மிராக்கிள், குணமாயிடுச்சு, ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு அவர் சொல்லுவார்.
ஓ சூப்பர் சார். அப்படிப்பட்ட மருந்து இந்த 18 நாள் பேக்கேஜில் டெய்லி கொடுத்துருவோம். இந்த கார்டியாக்கில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைக்ளிசரைடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதெல்லாம் வந்துட்டு வெளியேற்றப்பட்டுரும். சரிதானே? கூடவே பலமாக்குவதற்கு உண்டான மருந்துகளையும் தனியாக கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தனியாக கொடுப்போம். அது என்ன ஆகுது, இதயத்தை மேலும் பலமாக்கிறோம். பலமாயிட்டா கார்டியாக்கு அரெஸ்ட்டுங்கிறது வராது. அது அட்டாக்கு, இது அரெஸ்ட் ரெண்டுமே இருக்காது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது பலமாக்குறதுக்கு உண்டான மருந்து. ரைட்டு. இந்த பிராணாயாமம்னு சொல்லுவோம்ல, மூச்சு பயிற்சி, அந்த மாதிரியான பயிற்சிகளும் இங்கே கொடுக்குறோம். ஓகே சார். ஆமாம். அது லங்ஸை வந்துட்டு பலமாக்குகிறது. அது லங்ஸை வந்துட்டு சில பேருக்கு பழைய டாக்ஸின்ஸ், பழைய கெட்ட காற்று, கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு வெளியேற்றி அவங்களுக்கு உண்டான அந்த அத்தனை செல்லும் மீண்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, ஆக்சிஜனை நிறைய அப்சர்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை உருவாக்குறதுக்கு உண்டான பிராணாயாம பயிற்சி முறைகளும் இருக்கு, மருந்துகளும் இருக்கு. கொடுத்து லங்ஸையும் பலமாக்கிடுவோம். ரைட்டு. அடுத்து கிட்னியும் லிவரை டீடாக்ஸ் பண்ணணும். ரைட் தானே? லிவரை டீடாக்ஸ் பண்ணிடுவோம். அது ஒரே நாள் மருந்து தான். பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்னி, ஆமாம், கிட்னியை பலமாக்குறதுக்கான மருந்து தொடர்ந்து கொடுத்துருவோம். ஸோ இது முடிஞ்சு. இப்போ இந்த 18 இது சைமல்டேனியஸாக அது எதை எப்போ கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம். இந்த 18 நாளும் தொடர்ச்சியாக செய்கிறது. இந்த ஹார்ட்டுக்கு உண்டான அந்த மருந்துக்கு 18 நாளும் தொடர்ச்சியாக சாப்பிடணும். தொடர்ச்சியாக பேக் போனுக்கு உதறம், தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, வர்ம சஞ்சீவி, பேக் போனுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் அந்த உதரம் வச்சிருவோம். கிட்னிக்கு வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவோம். இந்த கிட்னின்னு சொன்னோன்னா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு நீங்கள் லேபில் போய் தான் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் யூரின் போகும்போது கவனிக்கணும். எல்லாரும் கவனிச்சுட்டா ஒரு 50 வயசை தாண்டிட்டாலே கவனிக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் செட்டில் யூரின் போகிறீங்கன்னு வைங்களேன், நுரைக்குதான்னு பார்க்கணும். நுரையா இருக்கா? சோப்பு தண்ணியில் அலசினா, சோப்பை விட்ற போட்டு அலசினா எப்படி இருக்கும்? அப்படி நுரைச்சிருந்துச்சுன்னா கிட்னி செல்ஸுக்கு அவையுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த யூரினை கொண்டு போய் நீங்கள் லேபில் கொடுத்தீங்கன்னா புரோட்டீன் வெளியேறுதுன்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் லீக்கேஜும்பாங்க. புரோட்டீன்கிறது வேற ஏதோ இல்லை, கிட்னி கரைஞ்சி வெளியேறுது, அவ்வளோதான். கொஞ்சம் அந்த யூரின்லேயே கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி, பேட் ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட் ஸ்மெல் வந்தாலும் அந்த மாதிரி நுரைச்சாலோ உடனே உஷாராயிடணும். ஆமாம், நீங்கள் வேணாக்க போய் டெஸ்ட் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் லீக்கேஜ், இந்த என்ன ப்ரோட்டீன் லீக்கேஜ்? நீங்கள் மட்டன் ஸ்டாலுக்கு போங்க சார். மட்டன் ஸ்டாலில் அந்த ஆட்டோடைய கிட்னியை வாங்குங்க சார். கிட்னியை வாங்கியாச்சு. ஆமாம், ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிட்னியில் ஒரு பிளேடு வச்சு நல்லா சுரண்டுங்க, தண்ணியில் கலக்குங்க, கழுவுங்க, திரும்ப சுரண்டுங்க, கழுவுங்க, 4 வாட்டி செய்யுங்க. இந்த தண்ணியை கொண்டு போய் லேபில் கொடுங்க. புரோட்டீன் இருக்குன்னு சொல்லுவோம். என்ன காரணம்? இந்த கிட்னியோடைய செல்ஸ் அதில் இருக்கு. அப்போ மனுஷனுடைய கிட்னியோட செல்ஸ் கரைஞ்சி போய் அதில் இருக்கு. அதை தான் கிட்னிங்க புரோட்டீன்ங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில் கிட்னி சுருங்கி போச்சுன்னுருவாங்க. சைஸ் லெவல் கம்மியாக இருக்கு. அப்போ சுருங்கி போச்சுன்னா என்ன டயாலிசிஸ் பண்ணுங்கன்றுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. அதெல்லாம் ரெஜுவினேட் பண்ணி உங்களை கம்ப்ளீட்டாக குணமாக்கிடுவோம். எது கரைஞ்சி போன இந்த கிட்னி செல்ஸையும் குரோத் பண்ணிடுவோம் சார். இப்போ அதுக்கு உண்டான வாய்ப்பு வழிமுறைகளும் இருக்கு. உள்ளுக்கு மருந்து இருக்கு, வெளிப்பிரயோகமும் இருக்கு. அப்போ இதை பண்ணிக்கிட்டே வருவோம். நீங்கள் அதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி புரோட்டீன் வெளியே நுரைக்குதான்னு, நுரைக்கிற அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிடும். ஓகே. எப்போ ஸ்டாப் ஆகுதோ அதுக்கப்புறம் 1 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது மாதிரி பாதிப்பு உள்ளானவங்களுக்கு. நான் சொல்கிறது இந்த 18 நாள் கோர்ஸு பாதிப்பே வராமல் முன்கூட்டியே தடுக்கிறவங்களுக்கு 18 நாளைக்கு கிட்னியும் பலமாக்கிடுவோம். சரிதானே? அப்படி இந்த ராஜ உறுப்புகள் அத்தனையும் இந்த 18 நாள் கோர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைமில் லைஃப் லாங் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆமாம். இப்போ இந்த ரத்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறதுல நம்ம வந்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா கலிக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவோம். கலிக்கம்னு கண்ணில் அந்த மருந்து ட்ராப்ஸை விடுவோம். விட்டோடனே கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு நீங்கள் கண்ணை திறக்கும்போது கண்ணீராக போட்டோம். அப்போ அந்த கண்ணீரில் அவ்வளோ டாக்ஸின் வெளியேறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த வழியாகவும் கண் பளிச்சுன்னு இருக்கும், ரத்தம் சுத்தமாகுது, ரத்த சுத்திகரிப்பு ஆகுது. அந்த கலிக்கம்ங்கிறது மாதம் 1 முறை விடலாம்.
சரியா? ஆனால் இந்த 18 நாளில் ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம், போதும். ஓகே, ரைட். அடுத்து வந்துட்டு அந்த மூலிகைகளை சேர்த்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூலிகை ஆவி பிடித்தல், அதாவது ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூலிகை ஸ்டீம் பாத், அதன் மூலமாக பிளட்ல உள்ள டாக்ஸின்லாம் உறிஞ்சி வெளியேற்றப்படும். அது ஒரு ரெஜுவினேஷன். இது இல்லாமல் மூலிகையை வந்துட்டு மருந்து ஒரு நாள் கொடுப்போம். 3 மூலிகை சாறை பிழிஞ்சு அந்த முருங்கைக்கீரையில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சமைச்சு அதை காலைல டிஃபனுக்கு பதிலாக அதையே சாப்பிட கொடுப்போம் டிஃபனாக. அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். சாப்பிட்டாக்க ஒரு 3/4 மணி நேரத்தில் வயிற்று போக்கு போகும், வயிறு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் குடிக்க சொல்லுவோம். குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் மத்தியானம் 1 மணி வரைக்கும். அந்த குடிக்கிற வாட்டர் பியூர் வாட்டராக வெளியேறிட்டு இருக்கும். ஸோ அதில் என்னென்னா அதில் ஒரு அற்புதம் நடந்துகிட்டு இருக்கும், பிளட் பியூரிஃபை ஆகும். இதெல்லாம் வந்துட்டு இந்த 18 நாள் கோர்ஸ்க்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த 18 நாள் கோர்ஸை இதெல்லாம் சேர்ந்து முடிக்கும் பொழுது இதயம் உள்ளுக்குள்ளே உள்ள கொழுப்பு நீங்க பெற்று டீடாக்ஸ் ஆகுது, அப்புறம் பலமாகுது. டீடாக்ஸ் ஆகி பலமாகுது. அப்போ அட்டாக்கும் வராது, அரெஸ்ட்டும் வராது, கார்டியாக் அரெஸ்ட்டும் வராது. ஸோ அந்த மாதிரி லங்ஸ் பலமாகுது, லங்ஸ் டீடாக்ஸ் ஆகி பலமாகுது, லிவர் டீடாக்ஸ் ஆகுது, கிட்னி பலமாகுது. ஸோ இதெல்லாம் ராஜ உறுப்புகள் பலமாக இருந்தாலே, ரத்தம் சுத்தமாக இருந்தாலே வந்துட்டு ஆரோக்கியம் நிலையானது, நீடித்தது. அப்படிப்பட்ட ஆரோக்கிய வாழ்வை பெறுவதற்கு இந்த 18 நாள் கோர்ஸை நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ கேட்டிருப்பீங்க. அவசியப்படுறவங்க டிஸ்பிளேல தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாலயாவுக்கு வந்து சுகமாக திரும்பி போங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சுகமே சொல்லுங்கள் சார்.